ப்ரொஹிபிஷன் அண்ட் எக்ஸைஸ் லாஸ்க்குள்ளே வந்துடும், ஸ்டேட் லாஸ்க்குள்ளே வந்துடும். அப்படி வரும்போது அவர் வந்து கைது செய்யப்படலாம், அந்த மதுபான பாட்டில்கள் வந்து பறிமுதல் செய்யப்படலாம். அவர் கைது செய்யப்பட்டு 3 மாதத்துலேருந்து 2 வருஷம் தண்டனை வந்து அவங்க கிடைக்கப்படலாம். ஸோ அதனால் நம்ம தமிழ்நாட்டு சட்டத்தின்படி உண்டு. அது மாதிரி ஒன்று ஸ்டேட் லாஸ், ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு மாதிரியான சட்டங்கள் இருக்கும், அது ஸ்டேட் லாவில் வந்துடும். ஸோ அந்த சட்டத்தின்படி அவர்கள் வந்து தண்டிக்கப்படுவார்கள். அதனால் இது வந்து சும்மா சாதாரண ஏதோ ஒரு மதுபானம் விற்றாங்க அவ்வளோதானே, இது குடிக்கலையே அப்படின்லாம் சொல்லாமல் இதை வந்து ரொம்ப சீரியஸான இஷ்யூவாக மக்கள் எடுத்துக்கணும். ரெண்டாவது, இது போன்ற தவறுகள் நடக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து தாராளமாக புகார் கொடுக்கலாம். ஆஸ் யூஷுவல் 100 தான், 100க்கு நீங்கள் பண்ணலாம். இல்லைனா இந்த கலால் துறை இருக்கும் ப்ரொஹிபிஷனில், அந்த மாதிரி துறையிலையும் நீங்கள் வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லைனா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அந்த நம்பரையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி, டோல் ஃப்ரீ நம்பர் தான், பண்ணி இந்த மாதிரி சொல்லிடலாம், இந்த மாதிரி இந்த இடத்துல விற்பனை நடக்குது, அது என்னென்னு பாருங்கள். ஏன்னா சமூக கடமை இது.